ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிருபை நம்முடைய தகுதியை பார்த்து கொடுக்கப்படுவது அல்ல. இட்ஸ் an unmerited favor. தாவீதுக்கு கிடைத்த கிருபைகள் என்ன? அவைகளை நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது, தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருப்பது ஒரு பெரிய கிருபை. ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நான் சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். ஈசாயின் 7 குமாரர்களையும் கர்த்தர் புறக்கணித்தார். தாவீதை நினைத்தருளினார். ஈசாய் ஆள் அனுப்பி தாவீதை அழைத்து வர செய்தான். சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அதேபோல் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளி, யாத்ராகமம் 2:25, எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அழைத்து சென்றார். பிள்ளையில்லாத அன்னாளை நினைத்தருளி அவளை பிள்ளைத்தாட்சியாக்கினார். தாவீதை நினைத்தருளின கிருபை உனக்கும் சமீபமாயிருக்கிறது. கள்வனைப் போல அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டிக்கொள். இரண்டாவது, கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த கிருபை என்னவென்றால், கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து ராஜாவாக உயர்த்தினார். தாவீதை உயர்த்தின கர்த்தருடைய நிச்சயமான கிருபைகளை உனக்கும் நித்திய உடன்படிக்கையாக இன்று ஏற்படுத்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு, அவர் உன்னை நிச்சயமாக உயர்த்துவார். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உம்முடைய பிள்ளையாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் நிமித்தம் நினைத்தருளும். ஆமென்.